மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 20/11/2024 புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நினைத்தது போல் எதுவும் நடக்காத காரணத்தால் மனதிலே ஒரு சிறு கஷ்டம் தோன்றுகிறது. சற்று கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமோக வெற்றி இன்று கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி இந்த வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் தேவையில்லாத முயற்சியை நாம் மேற்கொள்வோம். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருப்பதால் கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நல்ல நாள். இன்று உங்கள் பேச்சாலும் பெரும் பணத்தாலும் நன்மை உண்டு, சந்தோஷம் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் புரியாதவரிடம் ஒரு நல்லதை சொன்னால் என்ன நடக்கும்? அதுதான் இன்று உங்களால் நடக்க இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், நீங்கள் ஒருபடி உயரும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்னலில் வண்டி நின்றது போல் எந்த விதமான முன்னேற்றமும் தென்படாத நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொறுமை தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் வரவு அதிகமாகவும் வருகிறது. நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மிகுந்த நாள். உங்கள் உழைப்பு இன்று வீண் போகவில்லை மற்றும் மனம் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது இன்று. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள். ஏனென்றால் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் கவனமுடன் இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் எடுத்த ஒரு காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை சரிவர முடிக்க நீங்கள் சற்று தள்ளாடும் நாளாக காட்டுகிறது. கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு நன்றாக இருக்கிறது. உங்களால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு மனதிலே சந்தோஷம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டா விருந்தாளியாக இன்று நீங்கள் கருதப்படுவீர்கள். ஒரு சில இடங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம். கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் பல வரும் நாள், தொல்லைகள் வரும் நாள். இந்த நாளில் சற்று கவனமுடனும் விழிப்புடனும் நீங்கள் இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும் நாள். நீங்கள் சாதாரணமாக தொடங்கிய ஒரு வேலை உங்களை அறியாமலேயே உங்களுக்கு உச்சக்கட்ட நன்மையை தரும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுமூகமான ஒரு உறவு யாரிடமும் ஏற்படவில்லை. யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை உங்கள் மனதில் தோன்றுகிறது. வெறுமை நிறைந்த நாளாக இந்த நாள் மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை பயக்கும் நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. வீண் பிரச்சனைகளால் இன்று நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்று காட்டுவதால் வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டு வெற்றிகரமாக அதை நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்குரிய ஒரு செயலை செய்தாலும் புகழுக்கு பதில் தூற்றுவது, உங்களை சற்று தரக்குறைவாக பேசுவது என்றெல்லாம் வருகிறது, காட்டுகிறது. கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழ் உண்டு. தகுதியான ஒரு இடத்துக்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கொடுக்கும் நாள். இன்று நடப்பவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல திருப்தியை ஏற்படுத்தும். நண்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.